இந்த கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், பார்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. பார்டர்ஸோட பேஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ ஸ்டார்டிங் வந்து 4 லைன்ஸ் போட்டுக்கோங்க. 4 லைன்ஸ் போட்டுட்டு கீழே இருக்கிறதுல என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹம்ஸ் நான் போடுறேன். ஸோ அது என்ன அப்படின்னா மேலே இருக்கிறத வந்து திக்காக ஃபில் பண்ணுறேன். ஸோ திக், தின் அண்ட் தென் தின் லைன் வித் ஹம்ஸ், இதான் பேஸ். ஸோ அடுத்தது வந்து தின் லைனாக இருக்குது அப்படின்னா திக் லைன். என்ன முக்கியம்னா திக்காக இருந்தால் தின்னாக இருக்கணும், தின்னாக இருந்தால் திக்காக இருக்கணும். ஓகேங்களா. இப்போ திக்காக இருக்கங்காட்டிக்கு எகெயின் தின் லைன் 2 போட்டு ஹம்ஸ் போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ என்ன சொல்லியிருக்கேன், திக்காக பேஸ் அப்படிங்கிறது முக்கியமானது என்ன இருக்கணும் அப்படின்னா திக்காக இருக்கணும். திக்காக இருந்தால் எப்படி இருக்கணும், தின்னாக இருக்கணும். ஓகேங்களா. அதுதான் முக்கியம். தின்னாக இருந்தால் எப்படி இருக்கணும், திக்காக இருக்கணும். அதாவது டார்க்காக இருந்தால் கீழே போடுற லைன் வந்து லைட்டாகவும், ஸோ லைட்டாக இருந்தால் டார்க்காகவும் போடணும். ஸோ இந்த ஹம்ஸுக்கு மேலே எந்த மாதிரி டிசைன் போடலாங்கிறது நான் போட்டிருக்கேன். டாட் அண்ட் தென் லீஃப் மாதிரி மேக் பண்ணிட்டு ஸ்பைஸாலி போட்டிருக்கேன். ஓகேங்களா. இது வந்து ஸோ வந்துட்டு இது கீழே பார்டர்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஓகேவா. திக்காக கொடுத்துருக்கேன், அதாவது டார்க்காக இருக்குது, லைட்டாக போட்டு 2 ஹம்ஸ். சிங்கிள் ஹம்ஸ் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்றல 2 ஹம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் என்ன பண்ண, ஒரு பார்டரை மேக் பண்ணி அதை எப்படி நம்ம வந்து ஸோ ஒரு டிசைனாக கன்வெர்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ திக் லைன் அண்ட் தென் தின் லைன் 2 row ஆஃப் ஹம்ஸ், ஸ்மால் ஹம்ஸ், பிக் ஹம்ஸ் போட்டு ஒரு லைன் போட்டுட்டு அதை வந்து டார்க்காக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. டார்க்காக இருந்தால் லைட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு லைன் போட்டு ஹம்ஸ் போட்டிருக்கேன். அதை வந்து ரவுண்ட் ஷேப் அண்ட் ட்ரையாங்கிள் ஷேப்பில் மேக் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், டாட் மேலே இருக்கு இல்லையா, ஸோ திக்காக இருக்கக்கூடிய லைன் வந்து டாட்டாக இருக்குது. வெளியே அந்த லைன் இருக்கு இல்லையா, அந்த வந்து ரவுண்டாக இருக்குது. டபுள் ஹம்ஸ் இருக்கு இல்லையா, டபுள் ஹம்ஸ் வந்து நான் ரவுண்டாக மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து பெரிய ஹம்ஸ் நான் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே ஒரு ரவுண்ட் மேக் பண்ணிவிட்டு திக்காக கொடுத்துருக்க இல்லையா, அந்த திக்காக நான் இப்போ ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஸ்பேஸ் பத்தலை, அதனால் நான் கீழே மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஆனால் பட் நீங்கள் ரவுண்ட் ஃபுல்லாக போடணும். இப்போ வந்து 2 லைன் எடுத்துகிட்டு தின் லைன், அதுக்கப்புறம் வந்து ஹம்ஸ் போட்டுட்டு டாட் வச்சுருக்கேன். டாட் அதுக்கு நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஸோ அது இந்த ரவுண்ட் அண்ட் ட்ரையாங்கிளில் எலமெண்ட்ஸ் ஃபில் பண்ணலாம். எலமெண்ட்ஸ்னால் என்ன, ஸோ என்கேஜ்மெண்ட் ரிங், அனிமல்ஸ், இந்த மாதிரி. ஓகேங்களா. விநாயகர் சிலை, ஸோ அந்த மாதிரியெல்லாம் போடலாம். இந்த சென்டரில் நம்ம வந்து டார்க் பண்ணுறேன் இல்லையா, ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன போடலாங்கிறதுக்கு. ஓகேங்களா. இப்போ புரிஞ்சுதா? இப்போ ட்ரையாங்கிள் அந்த டைமண்ட் ஷேப்பில் எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ க்ரியேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் மாதிரி வந்துடும். ஸோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து என்ன பண்ணுங்கன்னா டைமண்ட் ஷேப்பாக மாற்றுங்க. புரியுது உங்களுக்கு இப்போது? ஸோ ரவுண்ட் மாதிரி வருது, ஆனால் பட் நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரையாங்கிள் ஷேப்பாக பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு டார்க் பண்ணிவிட்டு ஸோ அகெயின் 2 தின் லைன் எடுத்துலையே அந்த பார்டரில், ஸோ 2 தின் லைன் போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து ஹம்ஸ் போடலாம். ஓகேங்களா. பார்டர்ஸை பொறுத்தளவு சிங்கிள் லைனும் போடலாம், டபுள் லைனும் போடலாம். நீங்கள் டபுள் லைன் போடுங்க. ஸோ அது நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. வெளியே இருக்கு இல்லையா, ஸோ வைன்ஸ் அண்ட் தென் பைசாலி டாட் சொன்னேன் இல்லையா, ஸோ நம்ம வந்து லீஃப் போட்டிருக்கேன். லீஃப் போட்டுட்டு டாட் வச்சுருக்கேன். ஓகே, உங்களுக்கு இப்போ புரியுதா? ஓகே. இப்போ ஹேண்டில் சென்டர் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஸோ மேலேருந்து கீழே, ஸோ உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி. ஓகேங்களா. ஸோ அதான் சென்டர் பாயிண்ட். பேக்கில் வந்துட்டு சென்டர் ஹேண்ட் இருக்கு இல்லையா, ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறப்போ புரியும். அந்த ரூல் பென்சிலில் கோடு போட்டு காமிக்கிற பாருங்க, அதுதான் சென்டர் பாயிண்ட்டாக இருக்கும். புரியுதா? இப்போ நான் அந்த இடத்துல தான் சென்டர் பாயிண்ட் வச்சு அந்த சென்டர் பாயிண்டில் தான் நம்ம என்ன பண்ணணும், ட்ரா பண்ணணும். பேசிக் பார்டர்ஸ் வச்சு தான். ஸோ நெக்ஸ்ட் ஹேண்டில் எப்படி ட்ரா பண்ணுறது இந்த சைடு காமிக்கிறேன். ஓகேங்களா. ஒரு பார்டர் டிசைன், நார்மலாக ஒரு பார்டர் டிசைன் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதை வந்து ஒரு ஹேண்டுக்கு ஃபில் பண்ணலாமா அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு வெறும் பார்டர் டிசைன் மட்டும் இருந்தால் போதும், நம்ம ஒரு ஹேண்டை வந்து நம்ம ஃபில் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ ஓகே, நான் ஸ்டார்டிங் அந்த ரவுண்டில் போட்டேன் இல்லையா, ஸோ அந்த ரவுண்டை தான் நான் இதில் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ டாட் லைன் வச்சாச்சா, இது டாட் தான் வைக்கணுமா அப்படின்னா லீஃப் கூட நம்ம போடல, பைசாலி இப்போ கீழே கோடு எடுத்துகிட்டு அதே பார்டர் டிசைன் நீங்கள் போடலாம். அதுதான் போடணுமா இல்லை. ஸோ நீங்கள் கம்மியாக ரெடியூஸ் பண்ணி கூட வைக்கலாம். இப்போ வந்து திக் லைன் போட்டுட்டு தின் லைன் போட்டுட்டு டபுள் ஹம்ஸ் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் டாட் லைன் மட்டும் நான் வைக்கிறேன். ஓகேங்களா. இப்போ புரியுது உங்களுக்கு? ஸோ வெறும் டாட் லைன் 2 சைடுமே நான் வச்சுட்டு
கோடு எடுத்துடுறேன். ஸோ இதே டிசைன் நான் என்ன பண்ணுவேன்னா ஹேண்டுக்கு மேக் பண்ணுறேன். ஏன்னா நான் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதவும் நீங்கள் போடலாம், இல்லை ரெடியூஸ் பண்ணியும் நீங்கள் போடலாம். 2 ஹம்ஸ் போட்டுட்டு லீஃப் நான் மேக் பண்ணுறேன். இதே டிசைன் தான் என்ன பண்ணுவேன்னா எல்லா ஹேண்டுக்கும் நான் போடுறேன். ஓகேங்களா? ஒரு நார்மலாக ஒரு பார்டர் டிசைன் வச்சு ஒரு ஃபுல் ஹேண்டை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், டிசைன் போடுறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கிளாஸில் எல்லாமே எவ்வளோ பார்டர் வந்து பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் ஆஃப் பார்டர் டிசைன்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா ஸோ மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு வெறும் நார்மல் பார்டர் டிசைன் வச்சு ஒரு ஹேண்டை நீங்கள் ஃபில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் தி வாட்சிங்.